என் தங்கமே, சில நேரங்களில் உடம்பு அடிக்கடி காயப்படுவது போல தோன்றும். சிறிய வலி கூட பெரியதாக உணரப்படும். சில நாட்கள் தலைவலி, சில நாட்கள் உடல் சோர்வு, சில நாட்கள் காரணமே தெரியாமல் மனமும் உடம்பும் ஒன்றாக களைப்படைந்து போகும். அந்த நேரத்தில் மனதில் ஒரு கேள்வி எழும், என் உடம்பு ஏன் இப்படி இருக்கிறது என்று. உண்மையில் உடம்பு மட்டும் தான் காயப்படுவதில்லை என் தங்கமே. பல நேரங்களில் மனசு சோர்ந்து போனால் உடம்பும் அதையே உணர ஆரம்பிக்கும். மனிதன் உள்ளத்தில் அதிகமாக கவலை இருந்தால் அவன் உடலும் அதை சுமக்க ஆரம்பிக்கும். அதனால் தான் சில நேரங்களில் மருத்துவரிடம் போனாலும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் நமக்கு உள்ளே சோர்வு இருக்கும். மனிதன் உடலும் மனமும் ஒன்றாக இணைந்தது. மனம் அமைதியாக இருந்தால் உடம்பு வலிமையாக இருக்கும். ஆனால் மனம் தினமும் கவலைகளில் மூழ்கி இருந்தால் உடம்பு மெதுவாக சோர்வடையும். என் தங்கமே, நீ அடிக்கடி உடம்பு காயப்படுகிறாய் என்று உணர்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமான சுமையை அமைதியாக தாங்கிக் கொண்டு இருக்கலாம். சில விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்து கொண்டு இருக்கலாம். அந்த சுமை தான் மெதுவாக உடம்பில் வலியாக வெளிப்படும். வாழ்க்கையில் தொடர்ந்து கவலை இருந்தால் மனிதன் சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம், சரியாக தூங்காமல் இருக்கலாம். அவன் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும். அந்த நிலை உடம்பை மெதுவாக பலவீனப்படுத்தும். ஆனால் என் தங்கமே, உன் உடம்பு உன்னை எதிர்த்து போராடவில்லை. அது உனக்கு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கிறது. நீ கொஞ்சம் நின்று ஓய்வு எடுத்துக்கொள் என்று அது சொல்ல முயற்சி செய்கிறது. மனிதன் வாழ்க்கையில் ஓய்வு எடுப்பதும் மிகவும் முக்கியமானது. உடம்புக்கும் மனத்துக்கும் சில நேரங்களில் அமைதி தேவை. நாமே நம்மை கவனிக்க வேண்டும். நீ உன் உடம்பை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அது சோர்வாக இருந்தால் அதை ஓய்வில் வைக்க வேண்டும். அது பசியுடன் இருந்தால் அதை சத்தான உணவால் காப்பாற்ற வேண்டும். அது களைப்பாக இருந்தால் அதை தூக்கத்தால் சீர்படுத்த வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பலர் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். குடும்பத்திற்காக, பொறுப்புகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக. ஆனால் அந்த ஓட்டத்தில் அவர்கள் தங்களை மறந்து விடுவார்கள். உன்னை மறந்து வாழும் வாழ்க்கை நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு நாள் உடம்பு நின்றுவிடும். அது தான் நான் இருக்கிறேன் என்று நினைவூட்டும். அதனால் தான் உடம்பு சில நேரங்களில் வலியை காட்டுகிறது. என் தங்கமே, உன் உடம்பை எதிரியாக பார்க்காதே. அது உன் தோழன். அது உன்னுடன் தினமும் உழைக்கிறது. அது உன்னை இந்த உலகத்தில் நடத்தி கொண்டு செல்கிறது. அதனால் அதை அன்பாக கவனிக்க வேண்டும். காலையில் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை சீராக விடு. மனதை அமைதியாக்க முயற்சி செய். சிறிய நடை போடு. இயற்கையை பாரு. சூரிய ஒளியை அனுபவி. இந்த சிறிய விஷயங்கள் கூட உடம்புக்கு பெரிய சக்தி தரும். என் தங்கமே, மனம் அமைதியாக ஆரம்பித்தால் உடம்பும் மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உள்ள சுமைகளை எல்லாம் ஒரே நாளில் தீர்க்க முடியாது. ஆனால் அந்த சுமையை சுமக்கும் மனதை மெதுவாக சீர்படுத்தலாம். நீ உன்னை குறையாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையின் அழுத்தம் மனிதனை சோர்வடைய செய்கிறது. அது மனிதனாக இருப்பதற்கான ஒரு பகுதி. ஆனால் அந்த சோர்வில் இருந்து மீண்டும் எழுவது தான் மனிதனின் வலிமை. ஒரு நாள் நீ உன் உடம்பையும் மனத்தையும் கவனிக்க ஆரம்பித்தால் அந்த வலி மெதுவாக குறையும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி உருவாகும். அந்த அமைதி தான் உண்மையான குணமாக்கும் சக்தி. என் தங்கமே, உன் வாழ்க்கை சோர்வால் முடிவடையவில்லை. அது ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் தொடங்கப் போகிறது. உன் உடம்பு மீண்டும் வலிமையாகும். உன் மனம் மீண்டும் தெளிவாகும். அந்த நாளில் நீ உன்னை பார்த்து ஒரு உண்மையை உணர்வாய். நான் என்னை கவனிக்க ஆரம்பித்தபோது தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று. அந்த மாற்றம் தான் உன் புதிய சக்தி. அந்த சக்தி உன்னை மீண்டும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ வைக்கும் என் தங்கமே. என் தங்கமே, உடம்பு அடிக்கடி காயப்படும்போது மனசு கூட சோர்ந்து போய்விடும். ஒரு நாள் சரியாக இருந்தால் மறுநாள் ஏதோ ஒரு வலி வரும். சில நேரங்களில் தலை கனமாக இருக்கும்.
சில நேரங்களில் உடல் முழுவதும் பலவீனமாக இருக்கும். காரணம் புரியாமல் கூட சோர்வு வந்துவிடும். அப்போது மனிதன் உள்ளத்தில் ஒரு பயம் உருவாகும், என் உடம்புக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கிறதோ என்று. அந்த எண்ணம் தான் இன்னும் அதிகமான கவலையை உருவாக்கும். கவலை அதிகமாக இருந்தால் உடம்பு இன்னும் பலவீனமாக உணரப்படும். இது ஒரு சுற்று போல ஆகிவிடும். மனம் கவலைப்படுவது உடம்பை சோர்வடைய செய்யும். உடம்பு சோர்வாக இருந்தால் மனம் மேலும் கவலைப்படும். என் தங்கமே, பல நேரங்களில் உடம்பு காட்டும் வலி நமக்கு ஒரு செய்தி சொல்ல வருகிறது. அது நம்மை தண்டிக்க வரவில்லை, அது நம்மை நிறுத்தி பார்க்க சொல்லுகிறது. நீ உன்னை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று அது அமைதியாக நினைவூட்டுகிறது. வாழ்க்கையில் சிலர் தங்கள் மனதில் இருக்கும் வலிகளை வெளியில் சொல்லாமல் தாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் சிரித்து பேசுவார்கள், ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பல விஷயங்களை சுமந்து கொண்டு இருப்பார்கள். அந்த சுமை சில நேரங்களில் உடம்பில் வலியாக வெளிப்படும். நீ அடிக்கடி உடம்பு காயப்படுகிறாய் என்று உணர்ந்தால் அது உன் மனம் நீண்ட நாட்களாக ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை காட்டுகிறது. மனதுக்கும் ஓய்வு தேவை, அது அமைதியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, மனிதன் தன்னையே மறந்து மற்றவர்களுக்காக மட்டும் வாழ ஆரம்பித்தால் ஒருநாள் அவன் உடம்பே அவனை நிறுத்திவிடும். குடும்பம், வேலை, பொறுப்பு இவை எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்மை நாம் மறந்து விடக்கூடாது. உன் உடம்பு உன்னுடன் தினமும் உழைக்கிறது. அது உன்னை இந்த உலகத்தில் நடத்தி கொண்டு செல்கிறது. அதனால் அதை அன்பாக கவனிக்க வேண்டும். சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்கு. நேரத்திற்கு சாப்பிடு, போதுமான தூக்கம் எடு, காலையில் சிறிது நேரம் அமைதியாக மூச்சை சீராக விடு, உடம்பை மெதுவாக அசைத்து நடை போடு. இந்த சாதாரண விஷயங்கள் கூட உடம்புக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். என் தங்கமே, மனதில் இருக்கும் கவலைகளையும் மெதுவாக விட வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நாளில் தீர்க்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நினைத்து மனதை முழுவதும் சோர்வடைய செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த விஷயங்களை எப்படி ஏற்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நீ உன் மனத்துடன் மெதுவாக பேச ஆரம்பிக்க வேண்டும். நான் என்னை கவனிக்கப் போகிறேன், என் உடம்பை மதிக்கப் போகிறேன் என்று உனக்கு நீயே சொல்ல வேண்டும். அந்த எண்ணம் வந்த பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். என் தங்கமே, உடம்பு காயப்படுவது சில நேரங்களில் உடல் காரணங்களால் இருக்கலாம். சில நேரங்களில் மன அழுத்தத்தாலும் இருக்கலாம். அதனால் உன் உடம்பை கவனமாக பார்க்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவரிடம் சென்று சோதனை செய்து கொள்ள வேண்டும். உடம்பை கவனிப்பது பலவீனம் அல்ல, அது பொறுப்பான செயல். ஒரு ஆரோக்கியமான உடம்பு தான் ஒரு அமைதியான வாழ்க்கையை உருவாக்க உதவும். நீ உன் உடம்பை அன்பாக கவனிக்க ஆரம்பித்தால் அது மெதுவாக பதில் தர ஆரம்பிக்கும். சோர்வு குறையும், மனமும் தெளிவாகும். என் தங்கமே, வாழ்க்கையில் நம்மை நாம் நேசிப்பது மிகவும் முக்கியமானது. மற்றவர்களுக்கு அன்பு கொடுப்பது நல்லது. ஆனால் நமக்கு நாமே அன்பு கொடுக்காமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை முழுமையாக இருக்காது. நீ உன் உடம்பை மதிக்க வேண்டும். உன் மனதை பாதுகாக்க வேண்டும். உன் அமைதியை காக்க வேண்டும். ஒருநாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கலாம். அந்த நேரத்தில் உனக்கு புரியும், இந்த உடல் வலி கூட உன்னை நிறுத்தி உன்னை கவனிக்கச் சொல்ல வந்தது என்று. அந்த உண்மை தெரியும் போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புரிதல் வரும். என் தங்கமே, உடம்பு மெதுவாக குணமாகும், மனமும் மெதுவாக அமைதியாகும். வாழ்க்கை மீண்டும் சமநிலைக்கு வரும். அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். உன் உடம்பையும் மனத்தையும் மதிக்க ஆரம்பிப்பாய். அந்த மதிப்பு தான் உன் வாழ்க்கையின் புதிய ஆரோக்கியத்தை உருவாக்கும். அந்த ஆரோக்கியம் உனக்கு சக்தியை தரும். அந்த சக்தி உன்னை தைரியமாக வாழ வைக்கும். அந்த தைரியம் தான் உன் வாழ்க்கையின் புதிய ஒளி. என் தங்கமே, என் தங்கமே, மனிதன் உடம்பு அடிக்கடி காயப்படும்போது அவன் மனம் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு சோர்வாக ஏன் இருக்கிறேன், நான் முன்பை போல உற்சாகமாக இல்லையே என்று அவன் எண்ண ஆரம்பிப்பான்.
இந்த எண்ணங்கள் இயல்பானவை. ஏனெனில் உடம்பு சோர்வடையும் போது மனமும் அதன் தாக்கத்தை உணரும். மனிதன் ஒரு இயந்திரம் அல்ல. அவன் உடம்பும் மனமும் ஒன்றாக இணைந்து வேலை செய்கின்றன. ஒன்று சோர்வடைந்தால் மற்றொன்றும் அதை உணரும். அதனால் தான் வாழ்க்கையில் சில காலங்களில் நாம் முழுமையாக சோர்ந்து போனது போல உணர்கிறோம். சில நேரங்களில் இந்த உடல் சோர்வு ஒரு நாளில் உருவாகவில்லை. அது மெதுவாக பல நாட்கள் சேர்ந்து வந்த சுமையின் விளைவு. மனத்தில் இருந்த கவலைகள், சொல்ல முடியாத வேதனைகள், குடும்ப பொறுப்புகள், வாழ்க்கையின் அழுத்தங்கள், இவை எல்லாம் மெதுவாக மனிதனின் சக்தியை குறைத்துவிடும். அவன் அதை கவனிக்காமல் முன்னே போக முயற்சி செய்வான். ஆனால் உடம்பு ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்திவிடும். இப்போது கொஞ்சம் ஓய்வு எடு என்று அது அமைதியாகச் சொல்வது போல இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் நாம் எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் உண்மையில் மனிதன் எப்போதும் வலிமையாக இருக்க முடியாது. சில நேரங்களில் அவன் களைப்படையும். சில நேரங்களில் அவன் அழ வேண்டும் போல தோன்றும். சில நேரங்களில் அவன் தனியாக அமைதியாக இருக்க வேண்டும் போல இருக்கும். இந்த உணர்வுகள் தவறு அல்ல. இது மனித வாழ்க்கையின் இயல்பு. நீ அடிக்கடி உடம்பு காயப்படுகிறாய் என்று உணர்ந்தால் உன் உள்ளம் நீண்ட நாட்களாக ஓய்வு இல்லாமல் போராடி கொண்டிருக்கலாம். நீ மற்றவர்களுக்காக பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கலாம். குடும்பத்திற்காக உன் உணர்வுகளை மறைத்து இருக்கலாம். பொறுப்புகளுக்காக உன் சோர்வை வெளியில் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் மனிதன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சுமை ஒரு நாள் உடம்பில் வெளிப்படும். என் தங்கமே, வாழ்க்கையில் நம்மை நாம் கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு சுயநலம் அல்ல. அது ஒரு அவசியம். ஏனெனில் நாம் நம்மை கவனிக்கவில்லை என்றால் நம் உடம்பும் மனமும் மெதுவாக பலவீனமாகி விடும். ஒரு மரம் எப்போதும் பழம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தண்ணீர் வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், ஓய்வு வேண்டும். அதுபோல மனிதனுக்கும் கவனம் தேவை. நீ உன் உடம்பை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அது சோர்வாக இருந்தால் அதை ஓய்வில் வைக்க வேண்டும். அது பசியுடன் இருந்தால் அதை ஆரோக்கியமான உணவால் பாதுகாக்க வேண்டும். அது தூக்கத்தை கேட்கிறால் அதை மறுக்காமல் தூங்க வேண்டும். இந்த சாதாரண விஷயங்கள் தான் ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியத்தை மெதுவாக திரும்ப கொண்டு வரும். என் தங்கமே, மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிய மருந்து. மனம் தினமும் கவலைகளில் இருந்தால் உடம்பு எப்போதும் பதட்டமாக இருக்கும். அதனால் மனதை மெதுவாக அமைதியாக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை காலம் தான் சரி செய்யும். நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் மெதுவாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நின்று மூச்சை ஆழமாக இழுத்து விட வேண்டும். இயற்கையை பார்க்க வேண்டும். அமைதியான தருணங்களை அனுபவிக்க வேண்டும். அந்த சிறிய அமைதிகள் தான் மனத்தை சீராக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் உடல் வலி வந்தால் அது சில நேரங்களில் நமக்கு ஒரு புதிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அது நம்மை பற்றி சிந்திக்க வைக்கிறது. நான் என்னை எப்படி நடத்துகிறேன்? நான் என்னை கவனிக்கிறேனா என்று கேட்க வைக்கிறது. அந்த கேள்விகள் சில நேரங்களில் நம் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கலாம். அப்போது உனக்கு புரியும், இந்த சோர்வு உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை நிறுத்தி உன் வாழ்க்கையை கவனிக்கச் சொல்ல வந்தது என்று. அந்த உண்மை தெரிந்த பிறகு தான் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். என் தங்கமே, உன் உடம்பு உன் நண்பன். அது உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. அதனால் அதை கவனமாக கையாள வேண்டும். அது காயப்படும்போது அதை புறக்கணிக்க வேண்டாம். அதை அன்பாக கவனிக்க வேண்டும். தேவையானால் மருத்துவரிடம் போய் ஆலோசனை பெற வேண்டும். உடம்பை பாதுகாப்பது வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு சமம். நீ மெதுவாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தால் உன் உடம்பும் அதற்கு பதில் தர ஆரம்பிக்கும். சோர்வு குறையும். சக்தி திரும்ப வரும். மனமும் தெளிவாகும். அந்த மாற்றம் ஒரு நாளில் நடக்காது. ஆனால் அது மெதுவாக உருவாகும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் சோர்வடையச் செய்யும்.
ஆனால் அந்த சோர்வின் பின்னால் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்த அந்த தருணமே உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். அந்த தொடக்கம் மெதுவாக உன் உடம்பை குணமாக்கும், உன் மனதை அமைதியாக்கும், உன் வாழ்க்கைக்கு புதிய சமநிலையை கொடுக்கும். அந்த சமநிலை தான் உண்மையான ஆரோக்கியம். ஒருநாள் நீ கண்ணாடியில் உன்னை பார்த்து ஒரு உண்மையை உணர்வாய். நான் என்னை மதிக்க ஆரம்பித்தபோது தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று. அந்த உண்மை தான் உன் வாழ்க்கையின் பெரிய சக்தி. அந்த சக்தி உன்னை மீண்டும் உற்சாகமாக வாழ வைக்கும். உன் உடம்பு மெதுவாக வலிமையாகும், உன் மனம் தெளிவாகும், வாழ்க்கை மீண்டும் ஒளியாக தெரியும். அந்த ஒளி தான் உன் புதிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே நடத்தும் சக்தி. என் தங்கமே, என் தங்கமே, வாழ்க்கையில் சில காலங்கள் மனிதனை மெதுவாகச் சோதிக்கும். அந்த சோதனை வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அது ஒரு அமைதியான போராட்டமாக இருக்கும். உடம்பு சோர்வாக இருக்கும், மனம் கவலையுடன் இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை முன்னே போக வேண்டும் என்பதால் மனிதன் தன்னையே தள்ளிக்கொண்டு செல்கிறான். இந்த நிலையை பலர் அனுபவிக்கிறார்கள், ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக தாங்கிக் கொள்கிறார்கள். அதனால் தான் சில நேரங்களில் உடம்பு தான் பேச ஆரம்பிக்கிறது. உடம்பு காயப்படும்போது அது ஒரு எச்சரிக்கை மணி போல இருக்கும். நீ கொஞ்சம் மெதுவாக நட என்று அது சொல்லும். மனிதன் வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் ஒருநாள் அவன் சக்தி குறையும். அந்த நேரத்தில் உடம்பு தான் அவனை நிறுத்தும். இது பலவீனம் அல்ல, இது மனித வாழ்க்கையின் இயல்பு. என் தங்கமே, சில நேரங்களில் நம்முடைய மனதில் இருக்கும் அழுத்தம் உடம்பை மிகவும் பாதிக்கும். மனதில் கவலை இருந்தால் தூக்கம் சரியாக வராது. தூக்கம் சரியாக இல்லையெனில் உடம்பு முழுமையாக ஓய்வு பெறாது. அப்படியே சில நாட்கள் சென்றால் சோர்வு அதிகமாகும். அதன் பிறகு சிறிய வலி கூட பெரியதாக உணரப்படும். நாம் நம்மை கவனிக்காமல் இருந்தால் உடம்பு மெதுவாக அதற்கு பதில் தர ஆரம்பிக்கும். அதனால் தான் வாழ்க்கையில் நம்மை நாமே பாதுகாப்பது மிகவும் முக்கியம். மற்றவர்களுக்கு உதவுவது நல்லது, குடும்பத்திற்காக உழைப்பதும் நல்லது. ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் முன்னால் நம்முடைய உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு மனிதன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அவன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க முடியும். அவன் மனமும் தெளிவாக இருக்கும். ஆனால் உடம்பு அடிக்கடி சோர்வடையும் போது மனமும் குழப்பமாகிவிடும். அதனால் உடம்பை கவனிப்பது வாழ்க்கையை கவனிப்பதற்கே சமம். நீ உன் தினசரி வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கலாம். நேரத்திற்கு உணவு சாப்பிட வேண்டும், உடம்புக்கு தேவையான தண்ணீர் குடிக்க வேண்டும், தூக்கம் போதுமான அளவு இருக்க வேண்டும். இவை சாதாரணமாக தோன்றும், ஆனால் இவை தான் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படை. என் தங்கமே, மன அமைதியும் அதே அளவுக்கு முக்கியம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனமாக இழுத்துவிடு. அந்த நேரத்தில் எந்த கவலையையும் நினைக்க வேண்டாம். மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த அமைதி உடம்புக்கும் ஒரு புதிய சக்தியை தரும். சில நேரங்களில் இயற்கையை பார்க்கும் பழக்கமும் மனதுக்கு பெரிய மருந்து. மரங்களை பார்க்கும் போது மனம் அமைதியாகும். காற்றை உணரும்போது உள்ளம் சாந்தமாகும். வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளால் நிரம்பி இருப்பது போல தோன்றினாலும் இயற்கை நமக்கு இன்னும் பல அழகுகளை நினைவூட்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் அவன் சோர்வடைவான், அவன் குழப்பத்தில் இருப்பான். ஆனால் அந்த காலம் நிரந்தரம் அல்ல, அது மெதுவாக கடந்து போகும். உன் உடம்பு இப்போது சோர்வாக இருக்கலாம், ஆனால் அது என்றும் அப்படியே இருக்காது. நீ அதை கவனிக்க ஆரம்பித்தால் அது மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும். மனித உடம்பில் ஒரு அதிசய சக்தி இருக்கிறது. அது தன்னை தானே சீர்படுத்தும் திறன் கொண்டது. நாம் அதற்கு தேவையான ஓய்வையும் கவனத்தையும் கொடுத்தால் அது மீண்டும் வலிமையாகும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கையின் வலி நமக்கு ஒரு புதிய புரிதலை தருகிறது. நாம் முன்பு கவனிக்காத விஷயங்களை இப்போது கவனிக்க ஆரம்பிப்போம். உடம்பின் மதிப்பு புரியும், மன அமைதியின் அர்த்தம் புரியும். இந்த புரிதல் வந்த பிறகு
மனிதன் தனது வாழ்க்கையை வேறொரு முறையில் நடத்த ஆரம்பிப்பான். அவன் அவசரமாக ஓடாமல் மெதுவாக நடப்பான். அவன் தனது உடம்பையும் மனத்தையும் மதிப்பான். ஒருநாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது உனக்கு ஒரு உண்மை புரியும். இந்த சோர்வு உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை நிறுத்தி உன் வாழ்க்கையை கவனிக்கச் சொல்ல வந்தது. அந்த உண்மை தெரிந்த பிறகு நீ உன்னை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். நீ உன் உடம்பை நேசிக்க ஆரம்பிப்பாய். உன் மனதை பாதுகாக்க ஆரம்பிப்பாய். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் சோர்வாக இருக்கும், சில நாட்கள் உற்சாகமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் தான் வாழ்க்கையின் இயல்பு. நீ உன் உடம்பை கவனித்து உன் மனதை அமைதியாக வைத்தால் அந்த சோர்வு மெதுவாக குறையும். உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஒளி வரும். அந்த ஒளி உனக்கு புதிய சக்தியை தரும். அந்த சக்தி வந்த பிறகு நீ வாழ்க்கையை பயமின்றி பார்க்க ஆரம்பிப்பாய். உடம்பு வலிமையாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும். அந்த நாளில் நீ உணர்வாய், வாழ்க்கை எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் மனிதன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் என்று. அந்த உண்மை தான் மனிதனின் உண்மையான வலிமை. அந்த வலிமை உன் உள்ளத்திலும் இருக்கிறது என் தங்கமே. நீ அதை மெதுவாக கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த சக்தி தான் உன்னை மீண்டும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ வைக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் மனிதனை அமைதியாக சிந்திக்க வைக்கிறது. உடம்பு சோர்வாக இருக்கும் அந்த நேரங்களில் தான் மனிதன் தன் வாழ்க்கையை ஆழமாக நினைக்க ஆரம்பிக்கிறான். முன்பு அவன் ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். வேலை, குடும்பம், பொறுப்பு, எதிர்பார்ப்பு இவை எல்லாம் அவனை நிறுத்தாமல் வைத்திருக்கலாம். ஆனால் ஒருநாள் உடம்பு மெதுவாக சோர்வாகும் போது அவன் நிற்க வேண்டிய நிலை வரும். அந்த நேரத்தில் தான் மனிதன் தன் உள்ளத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். நான் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறேனா என்று அவன் மனதில் கேள்வி எழும். இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பல நேரங்களில் நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை கவனிக்கிறோம். அவர்களின் பிரச்சனைகளில் உதவுகிறோம். அவர்களின் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்மை நாமே மறந்து விடுகிறோம். மனிதன் தனது மனதையும் உடம்பையும் கவனிக்க மறந்தால் ஒருநாள் அது சோர்வாகி விடும். என் தங்கமே, உடம்பு அடிக்கடி காயப்படுவது சில நேரங்களில் ஒரு நினைவூட்டல். அது, நீ உன்னை கவனிக்க வேண்டும் என்று சொல்லும் ஒரு அமைதியான அழைப்பு. அந்த அழைப்பை நாம் கேட்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கும். நாம் மெதுவாக வாழ கற்றுக்கொள்வோம். நம்மை பாதுகாக்க கற்றுக்கொள்வோம். மனிதன் வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாம் ஓய்வு எடுக்கலாம். சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கலாம். அது தவறு அல்ல. அது வாழ்க்கையை சமநிலையாக வைத்திருக்க உதவும். என் தங்கமே, உடம்பு காயப்படும்போது அதனை குறையாக நினைக்க வேண்டாம். அது உன் உடம்பு பலவீனமாக இருப்பதற்கான அடையாளம் அல்ல. அது நீ நீண்ட நாட்களாக உழைத்து கொண்டு இருப்பதற்கான அடையாளம். அது உன் முயற்சியின் சின்னம். ஆனால் அந்த முயற்சிக்கும் ஓய்வு தேவை. ஒரு விவசாயி நிலத்தில் உழைத்த பிறகு ஓய்வெடுப்பான். ஒரு தொழிலாளி தினமும் உழைத்த பிறகு வீட்டில் அமைதியாக உட்காருவான். அதுபோல மனிதன் தனது உடம்புக்கும் மனத்துக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு அமைதியான நடை கூட மனதுக்கு பெரிய மருந்தாக இருக்கும். காலையில் வெளியில் போய் காற்றை சுவாசிப்பது மனதை சுத்தமாக்கும். சூரிய ஒளியை பார்க்கும் போது உடம்பு புதிய சக்தியை பெறும். இயற்கை மனிதனை குணப்படுத்தும் சக்தி கொண்டது. என் தங்கமே, வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் என்பது உணவு மட்டும் அல்ல. அது மன அமைதி, ஓய்வு, நல்ல எண்ணங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து உருவாகும். மனதில் தினமும் கோபம், பயம், கவலை இருந்தால் உடம்பு அதை உணரும். அதனால் மனதை மெதுவாக அமைதியாக்க வேண்டும். நீ தினமும் உன் மனத்துடன் மெதுவாக பேசலாம். எல்லாம் சரியாகும், நான் மெதுவாக முன்னே போகிறேன் என்று சொல்லலாம். அந்த வார்த்தைகள் உன் மனதுக்கு ஒரு நம்பிக்கை தரும். என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த சோதனையும் நிரந்தரம் அல்ல. உடல் சோர்வும் நிரந்தரம் அல்ல. அது ஒரு காலம் மட்டும். அந்த காலம் கடந்து போகும். நாம் நம்மை கவனிக்க ஆரம்பித்தால் அந்த மாற்றம் இன்னும்
விரைவாக வரும். மனிதன் உடம்பில் ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. அது குணமாகும் திறன். நாம் அதற்கு தேவையான நேரத்தையும் கவனத்தையும் கொடுத்தால் அது மெதுவாக தன்னை சீர்படுத்தும். அந்த மாற்றம் சில நாட்களில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில வாரங்களுக்குப் பிறகு நாம் வித்தியாசத்தை உணர ஆரம்பிப்போம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மெதுவாக சமநிலைக்கு கொண்டு வர ஆரம்பித்தால் உன் உடம்பும் அதனை உணரும். மனமும் தெளிவாகும். சோர்வு குறையும். உடலில் ஒரு புதிய சக்தி உருவாகும். அந்த சக்தி வந்த பிறகு வாழ்க்கை மீண்டும் அழகாக தோன்றும். முன்பு களைப்பாக இருந்த விஷயங்கள் இப்போது சாதாரணமாக தோன்றும். மனம் மீண்டும் உற்சாகமாகும். ஒருநாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கலாம். அந்த நேரத்தில் உனக்கு ஒரு உண்மை புரியும். இந்த உடல் சோர்வு உன்னை நிறுத்தி உன் வாழ்க்கையை கவனிக்கச் சொல்ல வந்தது என்று. அந்த உண்மை தெரிந்த பிறகு நீ உன் உடம்பையும் மனத்தையும் வேறொரு மதிப்புடன் பார்க்க ஆரம்பிப்பாய். நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்பாய். அந்த கவனம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. சில பாடங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். சில பாடங்கள் வலியாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா பாடங்களும் நம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறது. உன் உடம்பு மெதுவாக குணமாகும். உன் மனம் மெதுவாக அமைதியாகும். வாழ்க்கை மீண்டும் ஒளியாக மாறும். அந்த ஒளி தான் உன் புதிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே நடத்தும் சக்தி. அந்த சக்தி உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிறது என் தங்கமே. நீ அதை மெதுவாக உணர ஆரம்பித்தால் வாழ்க்கை மீண்டும் உற்சாகமாகும். அந்த உற்சாகம் உன் உடம்புக்கும் மனத்துக்கும் புதிய உயிர் கொடுக்கும்.